இன்று வேதத்திற்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். யோவான், பரிசுத்த யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அந்த சிருஷ்டிப்பிலே அன்பு நிறைந்திருப்பதை பார்க்கலாம். கொஞ்சம் வானத்தை பார்ப்போம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஒண்ணுக்கொண்ணு மோதாமல், சண்டை போடாமல், மாறி மாறி எதிர்க்காமல் அன்போடு கூட இயங்குவதை நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஒண்ணுக்கொண்ணு அன்பு. படைப்பு முழுவதையும் கவனித்தால் அன்பு நிறைந்திருக்கிறது. பூமிக்கு நேரே திரும்புங்கள். மண்ணோடு மரம் அன்பு பாராட்டுகிறது. நீ எனக்கு வேண்டாம், நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மண் மரத்தோடு பேசுவதில்லை. மண் அன்போடு அதை கட்டி இணைத்து தன்னுடைய முழு பலத்தோடு அதை பிடித்து வைத்துக் கொள்ளுகிறது. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? பார்க்கலையா? மண்ணிடமிருந்து அந்த மரத்தை விலக்க வேண்டுமானால் நாம் கடுமையாய் பிரயாசப்படணும். அப்பதான் மண்ணு விட்டு கொடுக்கும். மரம் சொல்லும், என்னுடைய நண்பனோடு நான் இணைந்து கொள்ளுவேன் என்று தன்னுடைய முழு பலத்தோடு அந்த பூமியில் தன்னுடைய அனைத்து எனர்ஜி கொடுத்து மண்ணோடு முத்தி கொள்ளுகிறது, மோதி கொள்ளுகிறது. அவை இணைந்திருப்பதை பார்க்கும்போது அவைகளுக்கு உயிரற்றதாக இருந்தும் உள்ளே இருக்கிற அன்பை நாம் பார்க்க முடிகிறது. am I correct? ஆமாவா இல்லையா? ஆமா சொன்னா ஆமா சொல்லணும், இல்லைன்னா இல்லை சொல்லணும். அதே அன்பை தெய்வம் நமக்கு தந்தார். நம்மிடத்தில் தேவன் அன்பாயிருந்தபடியால் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமியில் தந்து நம்மை நன்றாய் பராமரித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த அன்பை தருவதற்கு நாம் ஒன்றும் அவரிடத்தில் அன்புடையவர்களாய் இருக்கவில்லை. மனிதனுடைய தோற்றத்தை குறித்து பைபிள் சொல்லுகிறது, நான் இந்த ஜனங்களை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி பெத்த தகப்பன் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் கண்ணீர் வடித்து சொன்னார். தெரியுமா? அவ்வளவு கேடு கெட்டவங்க தான் நம்ம. படைச்சவரை நோகடிச்சவங்க. இன்னைக்கும் நிறைய பிள்ளைங்க தகப்பனையும் தாயையும் இப்படித்தான் நோகடிக்குது. ஆண்டவரை எப்படி மனிதன் நோகடித்தானோ அதுபோல பிள்ளைகள் பெற்றோரை நோகடிப்பது இன்றைக்கு வழக்கமாயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் அப்படி நோகடித்த மனிதனை வேண்டாம் என்று தள்ளாமல் என் தகப்பன் செய்தது என்ன தெரியுமா? தன்னுடைய சொந்த குமாரனை, அதாவது வேல்யூபிள் பர்சன், இனி அவரிடத்தில் தருவதற்கு இதைவிட வேல்யூவான ஒன்றில்லை, அந்த வேல்யூவை நமக்காக தந்தார். இதுக்கு பேர் தான் அன்பு. பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை நமக்கு அவர் கொடுத்தபடினாலே அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. கையை தட்டணும். அப்பா செய்த செயல். இன்னைக்கு நீயும் நானும் ஜீவனோட இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் என் தகப்பனுடைய அன்பு. இப்படி நம்மை நேசித்த அன்பு, இவ்வளவு தூரம் நம்மை நேசித்த அன்பு. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் பூமியில் வந்த பிறகு நமக்கு தந்த அன்பை பாருங்கள். எந்த இடத்திலையும் நம்மை போல் பாடுபட்டு வலியோடு வாழ்ந்த தெய்வகுமாரன் தன்னை அவ்வளவு தாழ்த்தி இந்த பூமியில் வந்து நம்மை நொறுக்கவில்லை, ஒடுக்கவில்லை, அதிகாரம் பண்ணவில்லை. பூமியில் வந்து நம்மை துன்பப்படுத்தவில்லை, கடுமையான வாக்குகளை சொல்லவில்லை. நாம் பரலோகம் சென்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக
தம்மையே நமக்கு தந்தார். அவருடைய அன்பு இரத்தத்தை ஊற்றி தந்தார். குத்தி குத்தி அவருடைய சரீரத்தில் இருக்கிற இரத்தத்தை எடுத்தார்கள். முழுவதும் அவருடைய சரீரத்தை நோகப்படுத்தினார்கள், அடித்தார்கள், தாடை ரோமத்தை பிடித்து இழுத்தார்கள், பிடுங்கி எடுத்தார்கள். எவ்வளவோ நையாண்டி பண்ணி என் ஆண்டவரை நோகடித்தார்கள். இயேசுப்பா நமக்காக அத்தனையும் சகித்து கொண்டு கடைசியில் சொல்ல போனால் தன்னுடைய உயிரையே நமக்கு தந்து, அன்பு கூர்ந்த அன்பு, நினைத்து பார்க்க முடியாத அந்த அன்பை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தந்தார். இதுதான் தெய்வத்தின் சுபாவம். இவ்வளவு அன்பு நிறைந்த தகப்பனுக்கு அன்பில்லாத பிள்ளைகள் இருந்திடக்கூடாது என்பது கர்த்தருடைய நோக்கம். இப்படி ஆண்டவர் இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அன்பில் நிலைத்திருக்க சொன்னபடியால் அதே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பிதா என்னிடத்தில் அன்பாயிருக்கிறார், நானும் உங்களிடத்தில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். அதாவது என்னை விட்டு போயிடாதீங்க, என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள், என்னை விட்டு வெளியேறி விடாதீர்கள். இதுதான் இயேசு சொன்ன வேண்டுகோள். கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி பார்த்து, எத்தனை பேர் நான் வெளியேறாமல் அவரோடு வாழ்வேன்னு சொல்றீங்க? இப்படி சொல்லணும், ஆண்டவரே ரத்தம் சிந்தி சாகரனா கூட நான் ரெடின்ற அளவுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ளணும். அந்த பயம்லாம் மாறிச்சுல்ல. அல்லேலூயா, ஆமென். இதுதான் தெய்வம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், என்னை விட்டு வெளியே போயிடாதீங்க. நான் அன்புள்ள தெய்வம். தம்பி, கர்த்தர் அன்புள்ள தெய்வம். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் நல்லா தெரிஞ்சுக்கணும். தெய்வம் அன்புள்ளவர். ஆனால் மனிதன் அன்புள்ளவனா? ஒரு கேள்வி மார்க் அங்கே போடணும். நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, மனிதன் அன்புள்ளவனா? சும்மா ஒன்று கேளுங்களேன், கேஷுவலாக பேசு. கேளுமா, சும்மா வாயை திறக்க வைக்கிறது தான் நான் இந்த பாடுபடுறேன். வாயை மூடிட்டு இருக்கிறது கர்த்தருக்கு நம்ம கொடுக்குற ஒரு வேதனை. அவருக்கு அது துக்கமாக இருக்கும். நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வைங்களேன், நீங்கள் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க, சும்மா அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உண்மையில் நீங்கள் என்கிட்ட அன்பாக இருக்கீங்களா? பதில் இல்லை தானே? ஆமாம். என்கிட்ட பேசலைன்னு அர்த்தம் என்ன? சீக்கிரம் வெளியே போங்க, உங்களை எங்களுக்கு பிடிக்கல, அதை நீங்கள் சொல்கிறீங்க. இது மாதிரி தான் சர்ச்சில் வந்து நீங்கள் பேசலைன்னா கர்த்தர்ட்ட சொல்கிறீங்க, சீக்கிரம் வெளியே போயிருங்க, எங்களுக்கு உங்களை பிடிக்கல, அதை சொல்கிறீங்க. அதை சொல்கிறதுக்கு பஸ் ஏறி இங்கே வரணுமாங்க? கார் எடுத்துட்டு இங்கே வரணுமா? அப்போ என்ன செய்யணும்? நல்ல பிள்ளையாட்டம் வாயை திறந்து அன்பாக பேசணும். இப்போ சொல்லுங்கள், மனுஷன் அன்பு உள்ளவனா? கேளுங்க பதில். அதுக்கு நான் வேற எங்கே பார்க்கணும்? என் புருஷனை பார்த்தாலே போதுமே, என் மனைவியை பார்த்தாலே போதுமே, என் பிள்ளையை பார்த்தாலே போதுமே, இதுக்கு ஒன்றும் வெளியே போக வேண்டிய தேவையில்லை பிரதர். ஒட்டு மொத்தமாக வாயை திறந்து சத்தமாக நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு, இல்லை? ஆமாவா இல்லையா? நிறைய பிள்ளைகளுக்கு அம்மாமாரெலாம் யாருன்னு தெரியுமா? பெரிய கோடாரி வச்சுட்டு இருக்கிற ஆளு மாதிரி, விறகு வெட்டி மாதிரி பார்க்குறாங்க. மனிதனுடைய அன்பு என்ன ஆச்சு? மனிதனுக்கு ஏன் இந்த குணம்? தெய்வம் இப்படி இருக்க, தெய்வம் இவ்வளவு பெரிய அன்பின் வல்லமை வைத்திருக்கிற, இவ்வளவு பெரிய நல்ல தெய்வம் பூமி முழுவதும் நன்மையால் நிரப்பி அன்பினால் நிரப்பி வைத்திருக்கிற தெய்வம் இப்படி எல்லாம் வெளிப்படையாய் வைத்திருக்கிற மனிதனுக்கு என்ன ஆச்சு? கேட்கணுமா கேட்க வேண்டாமா? ஏன் மனிதன் இப்படி ஆயிட்டான்? ஏன் மனிதனுக்குள்ள அன்பு இல்லை? ஏன் மனிதன் ஒருத்தரை ஏமாத்துறான்? ஏன் மனிதன் ஒருத்தரை வஞ்சிக்கிறான்? ஏன் மனிதன் திருடனா இருக்கான்? ஏன் மனிதன் கொள்ளைக்காரனா இருக்கான்? ஏன் மனிதன் கொலைகாரனா இருக்கான்? ஏன் சாத்தானை விட கேவலமான காரியத்தை ஏன் மனுஷன் செய்கிறான்? படைத்தவர் இவ்வளவு அன்பாயிருக்கும் போது, என்னை உண்டாக்கின தகப்பன் இவ்வளவு அன்பாயிருக்கும் போது, ஏன் மனிதன் இவ்வளவு மோசமாயிருக்கிறார்? என்னைக்காவது கேள்வி கேட்டதுண்டா? நீங்க என்னைக்காவது நீங்க சிந்தித்ததுண்டா? மனிதன் இவ்வளவு மோசமாக காரணம் என்ன? அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால்
சாத்தான் இந்த பூமியில் தான் இருக்கிறான். சாத்தான் வாழுகிற பூமியில் மனிதன் வாழுகிறான். அதுதான் பிரச்சனை. சாத்தான் தேவ பகைஞன். தெய்வம் அன்புள்ளவர், அன்பினால் எல்லாவற்றையும் உண்டாக்கிட என்பது அறிஞ்சோம். ஆனா சாத்தான் நல்லவனாயிருந்தவன், தெய்வத்தின் அன்புக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவன். ஆனால் தெய்வத்துக்கு விரோதமாக நான் தெய்வமானால் எப்படி இருக்கும் என்ற ஒரு கெட்ட கனவு அவனுக்குள்ளே வந்துருச்சு. ஏன் நான் தெய்வமா மாறக்கூடாது? நான் தெய்வம் மாறினால் நன்றாக இருக்குமே, நான் தெய்வம் ஆனால் நன்றாக இருக்குமே என்ற ஒரு திருட்டுத்தனமான ஆசை அவனுக்குள் வந்தபோது, அவன் தன் இருதயத்தில் அதை நினைத்த போது கர்த்தர் சொன்னார், நீ எங்க பரலோகத்துக்கு ஆகாது. ஆமென் சொல்லுங்க. சில பிள்ளைகளை பெற்றோர் சொல்லுவாங்க, நீ இந்த வீட்டுக்கு சொல்லுங்க, சொல்லீங்களா இல்லையா, நீ இந்த வீட்டுக்கு ஆகாது, நீ இந்த வீட்டுக்கு சரியில்லை, நீ ஓடிடணும், நீ ஓடித்தள்ளி சொன்னாங்களா இல்லையா? இதே மாதிரி பரலோகம் இந்த வாக்க சொல்லி, நீ இங்க ஆகாது, நீ இந்த எங்க ராஜ்யத்தை நீ உதவாது, போயிடு வெளியே சொல்லி ஒரு திட்டு கொடுத்து ஒரு சாபத்து கொடுத்து அனுப்பிட்டார். எங்க போகணும்னு தெரியல, விழுந்தது பூமியில். இங்க வந்து விழுந்துட்டான். இப்ப அவனுக்கு வேற போக இடம் இல்லை, விண்ணுக்கு போக முடியல, மண்ணையே பிடித்து கொண்டான். அவன் தெய்வத்தை பார்த்து சொன்ன ஒரு வாக்குண்டு, நான் பழி வாங்குவேன், என்னை பரலோகத்திலிருந்து கீழே தள்ளி போட்ட உம்மை நான் பழி வாங்குவேன். தன் மனதில் அப்பிலிருந்தே உண்டானதுதான் பகை. சாத்தானுக்குள்ள என்ன இல்லை? அன்பு இல்லை. இவ்வளோ நல்ல தெய்வத்துக்கு அடிபணிஞ்சு வாழ தவறிட்டேனே, ஆண்டவரைய கெட்ட குணத்தில் இப்படி நினைச்சிட்டேனே, என்ன மன்னிச்சு மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுங்கண்ணா. அந்த கருணையுள்ள தெய்வம் செய்யாமல் இருந்திருப்பாரா? அதை கேட்க அவனுக்கு வாக்கும் இல்லை, வாக்கும் இல்லை. அந்த அளவுக்கு சீர்கட்டவன், பகையால் இருதயத்தை நிரப்பினவன் மண்ணில் விழுந்தான், பூமியில் விழுந்தான். இந்த பூமியில் விழுந்தவன் பூமியிலே இருந்து தெய்வம் யோசித்தார், சாத்தான் இப்படி, தேவதூதன் இப்படி கீழே விழுந்து சாத்தானா மாறிட்டான், இனி நான் என் சாயலின்படி மனிதனை உண்டாக்கி அவர்களை என்னோடு நடத்துவேன் என்று சொல்லி தம்முடைய சாயலாக மனிதனை படைத்து பூமியில் வைத்தபோது மனிதனை, அவனுக்கு சாத்தானுக்கு ஒன்று தெரிந்தது, ஒருபோதும் தெய்வத்தை நான் தொட முடியாது, ஆனால் இப்ப ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. தெய்வம் மனிதனை உண்டாக்கி விட்டார், இன்னொரு சிருஷ்டியை உண்டாக்கி விட்டார். இவனை மட்டும் உண்டாக்கும் போது வித்தியாசமாய் உண்டாக்கி விட்டார், தன்னுடைய சாயலின்படி உண்டாக்கி விட்டார், தன்னுடைய ரூபத்தின்படி முக்கோணத்தில் அவனை உண்டாக்கி விட்டார். அதாவது ஆவி, ஆத்துமா, சரீரம் உள்ள 3 குணாதிசயம் கொண்ட ஒரு மனிதனாக அவனை படைத்து விட்டார். அவனுக்கு பகுத்தறியும் ஞானம் வந்து விட்டது, அவனுக்கு எல்லா விதமான அருளையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் இந்த பூமியில் அவனை படைத்து இனி இவன் மூலமாய் நான் வேதனை அடைவதற்கு செய்கிறாரோ, அம்மாவா, இவன் மூலமா என்னை மறுபடி நோகடிக்க பண்ண போகிறாரோ, ஆல்ரெடி நான் ஒரு தண்டனை அடைந்து இதோ ரூபம் இழந்து நல்ல மகிமை இழந்து இந்த பூமியில் மண்ணோடு மண்ணாய் இருக்கிறேன். இப்படிப்பட்ட நான் இன்னும் இந்த மனிதர்களாய் வேதனைப்பட ஆரம்பிக்க போகிறோனோ என்ற ஒரு சிந்தை. ஏனென்றால் தெய்வம் மனிதனை அடிக்கடி சந்திக்கிறார். இன்னும் வரைக்கும் என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கல, தள்ளி போட்ட பிறகு என்ன இதுவரைக்கும் கண்டுக்கல, விசாரிக்கல. ஆனா மனிதனிடத்தில் ராப்பகலாய் இறங்கி வந்து நின்று பேசுகிறார், எப்பொழுதும் அவனோடு உறவாடி வாழுகிறார், உரிமை பாராட்டி கூப்பிடுகிறார். இந்த மனிதன் தெய்வத்தோடு இருந்தால் எனக்கு தான் ஆபத்து, எனக்கு தான் ஆபத்து, எனக்கு தான் ஆபத்து, இந்த மனிதன் என்னை நிச்சயம் அழித்து விடுவான். ஆகையால் நான் இவனை தட்டிவிட்டால், இவனை அழித்து விட்டால், இவனை நொறுக்கிவிட்டால் இவன் எனக்கு அடிமையாக முடியும். இந்த சிந்தையோடு தான் ஆதாமிடத்தில் ஏவாளிடத்தில் அவன் நெருங்க காரணம். ஏவாளை தன் வயப்படுத்தி அவளுக்கு பொய்யான வாக்குகளை சொல்லி, நீ இந்த பழத்தை தின்றாய் சாக மாட்டாய், ஆனால் தேவனை போல் ஆவாய். இவனுடைய உள்ளத்தின் ஆசை என்ன?
கடவுளா மாறணும், கடவுளா மாறணும். சாத்தானுடைய ஆசை என்ன? சத்தமா சொல்லுங்க, கடவுளா மாறணும். இப்ப மனுஷன்கிட்ட சொல்றான் பாருங்க, இந்த பழத்தை தின்றால் நீ தேவனை போலாவாய். ஆசை காட்டி தேவனை போல ஆக முடியுமா? சிருஷ்டி பெருசா, சிருஷ்டித்தவர் பெருசா? பதில் சொல்லுங்க. சிருஷ்டித்தவர். சிருஷ்டியானது என்னை உண்டாக்கின தெய்வத்தை, தன்னை உண்டாக்கின தெய்வத்தை பார்த்து ஒரு சிருஷ்டி அவர்தான் வடிவமைத்தார். அந்த வடிவமைத்த சிருஷ்டி நான் தெய்வத்தை வடிவமைக்க போகிறேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு கேடு கெட்ட சிந்தை. பார்த்தீங்களா? நான் தெய்வத்தை வடிவமைக்க போகிறேன், தெய்வத்தை நான் உருவாக்க போகிறேன். இது சாத்தியமா? இதில் கள்ளத்தனம் இல்லையா? இதில் அந்தகாரத்தின் ஆவியினுடைய குறுக்கு முயற்சி இல்லையா? தான் எப்படியாகிலும் தேவனாக வேண்டும் என்று எண்ணுகிற சாத்தானுடைய நோக்கம் இன்றைக்கு பல மனிதர்களை சாத்தான் சாத்தான் என்ற பெயரில் வஞ்சிக்கவில்லை. யாராவது ஒரு வீட்டிலே வந்து கதவை தட்டி கொண்டு நான் சாத்தான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் எந்த தாயாவது தகப்பனாவது அவனை உள்ளே ஏற்றுவானா? மாறாக அவன் நேரம் சொல்ல, ஒரு நிமிஷம் நின்னுக்க வர்றேன்ட்டு பாத்ரூமில் இருக்கிற தொடப்பக்கட்டையும் பக்கத்தையும் கொண்டு வர மாட்டானா என்ன? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனால் அப்படி செய்யாமல் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சாத்தான் என்றால் கர்த்தருக்கும் அருவருப்பு, மனுஷனுக்கும் அருவருப்பு. ஆகவே நான் என் பிளான மாத்திரேன்னு சொல்லி சாத்தான் தன்னை தெய்வம் என்று சொல்ல ஆரம்பித்தான். அதனால தான் இயேசு சொன்னார், அவன் ஆதி முதல் பொய்யன், ஆதி முதல் கொலை பாதகன். அவனுடைய கேரக்டர் பொய். இப்போ சாத்தான் தன்னை சாத்தான் என்று சொல்ல, அவனுக்கு தில்லிருந்த சொல்ல வேண்டியதானே, அவன் உண்மை உள்ளவன் சொல்ல வேண்டியதானே. என் பெயர் சாத்தான், என்னுடைய குணம் இது, என்னுடைய சுபாவம் என்ன தெரியுமா? கொல்லுதல், அழித்தல், திருடுதல். இதுதான் என்னுடைய சுபாவம். பிடித்தவர்கள் என்னோடு வரவும். சொல்ல முடியுமா? அவனால சொல்ல முடியுமா? சாத்தான் தன்னை பற்றி தன்னுடைய வார்த்தை இப்படி சொல்ல முடியுமா? நான் இப்படிப்பட்டவன் என்று சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டான். இதுதான் அவனுடைய உண்மையான சுபாவம், கேரக்டர். அவன் கொல்லுகிறவன், அழிக்கிறவன், திருடுகிறவன். இந்த 3 சுபாவத்தை கொண்ட சாத்தான் இப்போ ஒரு பொய்யை சொல்ல ஆரம்பித்தான். தெய்வம் வந்திருக்கிறேன். இப்போ ஒரு வீட்டை தொட்டு கதவை தட்டி, அம்மா நான் தெய்வம் வந்திருக்கிறேன் அப்படி சொன்னா அந்த அம்மா என்ன செய்வாங்க? கதவை திறந்து, வாங்கய்யா வாங்கய்யா, நல்ல இடத்துல அந்த சேரெல்லாம் தொடச்சு உட்காருங்கய்யா, எங்க வீடு பக்கமா வந்திருக்கீங்களே. எவ்வளவு சந்தோஷம் சாத்தானுக்கு. ஆஹாஹா, இந்த பெரிய மரியாதை தான் இத்தனை காலம் எதிர்பார்த்தேன். எல்லாரும் என்ன வணங்கணும், எல்லாரும் என்ன கும்பிடணும், எல்லாரும் என்ன நமஸ்கரிக்கணும், எல்லாரும் என்ன பார்க்கும் போதெல்லாம் கும்பிட்டுட்டு போகணும். இந்த மாதிரி எண்ணத்தை இதோ இந்த வாக்கு எனக்கு பெற்று தருகிறது. ஆகவே இனி என்னுடைய பெயர் தெய்வம். சாத்தான் பூமியில் மனிதனுக்கு சொன்ன பெயர் என்ன? தெய்வம். தெய்வம் என்ற பெயரில் மனிதனுக்குள் அறிமுகமான போது வீடுகளுக்குள்ளே வரவேற்பு, வீதியிலே வரவேற்பு, தெருவிலே வரவேற்பு, எல்லா பகுதியிலும் சாத்தானுக்கு அமோக வரவேற்பு கிடைத்தபடியால் இந்த ஸ்டாண்டை விட்டு இனி நான் இறங்க மாட்டேன், பூமியில் தெய்வம் நானே என்று சொல்லி அவன் தன்னை ஆக்கிக் கொண்டான். எத்தனை பேர் இதுவரைக்கும் புரிந்து கொண்டீர்கள்? புரிந்து கொண்டவங்க இப்படியே கை தட்டணும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். இப்படி அவன் தன்னுடைய செயலை வைத்துக்கொண்டு மனிதனோடு அவன் தன்னுடைய சுபாவத்தை கடத்த தொடங்கினான். அவன் பூமியிலே வாழுகிறவன். நான் சுருக்கமாய் சொல்ல போனால் நீங்களும் நானும் சாத்தான் வாழுகிற பூமியில் வாழுகிறோம். ஒரு டேஞ்சர் சோனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாத்தான் நல்லவன் அல்ல, அவன் அசுத்தமானவன், பொல்லாதவன், பொல்லாத குணம் படைத்தவன், மிகவும் மோசமானவன். எந்த ஈவு இரக்கத்தை நீங்கள் சாத்தானிடத்தில் பார்க்க முடியாது. தெய்வம் இவ்வளவு அன்பாயிருந்து இந்த வானத்தையும் பூமியும் பூமியில் உண்டான எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பை உற்று பார்த்தால் எந்த மடையனுக்கும் தெரியும் அதற்குள்ளே அன்பு இருக்கிறது என்று, அதில் அன்பு நிறைந்திருக்கிறது என்று, அதில் தேவனுடைய வல்லமை இருக்கிறது என்று படைப்பை வைத்த தெய்வத்தை அறியலாம். அவ்வளவு வெளியரங்கமாய் அவைகள் இருக்கின்றன.
எல்லாம் நன்மையாய் இருக்கின்றன, எல்லாம் மேலான பாதையில் இருக்கின்றன, ஒன்று கொண்டு பொருந்தி வாழுகின்றன. பூமி சொல்லுகிறது, நான் இருந்து கொள்ளுகிறேன் இங்கே, நீங்கள் எவ்வளவு லோடு என் மேலே ஏற்றினாலோ நான் தாங்கிக் கொள்ளும் பலத்தோடு இருந்து கொள்ளுகிறேன், உங்களை விட்டு விலக விரும்பவில்லை என்று சொல்லுகிறது. நீண்ட காலம் நம்ம இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே இருக்கிற அன்பை பார்க்க முடிக்கிறது. எவ்வளவு நம் மண்ணை சுரண்டுகிறோம், எவ்வளவு மலைகளை சுரண்டுகிறோம், எவ்வளவு காரியத்தை செய்த பிறகும் மண் தன்னுடைய அன்பை விட்டு நீங்கவில்லை. காரணம், தெய்வம் அன்பாய் இருக்கிறபடியால் அவருடைய சிருஷ்டிப்பு அன்பாக இருக்கிறது. இதை எந்த மனுஷனும் அறிந்து கொள்ள முடியும். இவ்வளவு அழகான, இவ்வளவு அர்த்தமுள்ள, இவ்வளவு வலிமையான நல்ல தெய்வத்தின் சுபாவம் பெற்ற மனிதன் ஏன் இவ்வளவு மோசமா மாறினான்? காரணம், சாத்தான் மனிதனோடு இணைய, மனிதன் சாத்தானோடு நெருங்க, சாத்தானும் மனிதனும் உறவு வைத்ததுதான் பூமியில் இத்தனை அட்டூழியத்திற்கும் காரணம். எப்பொழுது தெய்வத்தை விட்டு மனிதன் சாத்தானுடத்தில் தன்னுடைய நட்பை வைத்தானோ அப்பொழுதிலிருந்தே கள்ளத்தனமும் திருட்டுத்தனமும் கொலை முயற்சியும் எண்ணங்களும் அசுத்த எண்ணங்களும் வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் கொலையும் கொள்ளையும் மனிதனுடைய உள்ளத்தை நிரப்பிற்று. தெய்வம் அன்பாயிருக்கிறார், ஆனால் மனிதன் அன்பாய் இல்லை. ஆனால் தெய்வம் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் திரும்பி வரலாம், நீ நடந்த தப்பெல்லாம் சரிதான், நீ செய்த குற்றமெல்லாம் சரிதான், நான் என் 2 கரத்தையும் நீட்டி உன்னை நேசித்து காத்திருக்கிறேன். நீ எவ்வளவு குற்றம் செய்தவனானாலும், எவ்வளவு தவறு செய்தவனானாலும், எவ்வளவு பாவத்தை செய்து பாவத்தின் தண்ணீரில் குளித்தவனானாலும் நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறேன் என்று பரலோகத்தின் தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். இதுதான் மனிதனுக்கு கிடைத்த பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது பாக்கி, இது தெய்வம் மனிதனுக்கு இன்று வைத்திருக்கிற கிருபை. அதே நேரம் சாத்தான் ரிஜெக்ட் பிளேஸில் இருக்கிறான். ஏனென்றால் அவன் தெய்வத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்வதில் துணிகரமாகிவிட்டான். இனி சாத்தானால் மனம் திரும்ப முடியாது, ஆனால் மனிதனால் மனம் திரும்ப முடியும். இப்படி தெய்வம் மனிதனை நேசித்தபடியால் அந்த தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து, ஆண்டவர் போதும், என் தேவனுடைய சத்தத்தை கண்டேன், என் தேவன் எனக்கு போதும் என்று சொல்லி நம்பி வந்த ஒரு கூட்டம் ஜனத்தை ஆண்டவர் ரட்சித்து கையை பிடித்து அழைத்து இதோ சபையிலே கொண்டு வந்து இருத்தி இங்கே இருந்து அமர்ந்து கற்றுக்கொண்டு நல்ல பிள்ளையாய், எழுப்புதலின் மகனாய், தேவ பிள்ளையாய் எழுந்து சொல்லி என்று கர்த்தர் உனக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். கை தட்டணுமா வேண்டாமா? இவ்வளவு நல்லது செய்த தெய்வத்துக்கு, ஆண்டவரே நீர் என்ன செய்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு இருந்தா கஷ்டமா இருக்குமா இல்லையா? கை தட்டு. என் தேவன் செய்த நன்மையை நினைத்துப்பார், என் தேவன் செய்த அன்பை நினைத்துப்பார். நீயும் நானும் இந்த இடத்தில் வருவதற்கு தகுதியற்றவர்கள். ஆனால் தேவன் உன்னை, எங்கேயோ இருந்த உன்னை, எங்கேயோ கிடந்த உன்னை, எங்கேயோ இருந்த உன்னை கையை பிடித்து கொண்டு வந்து தேவ சபையிலே உட்கார வைத்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்க இனி உனக்கு என்ன வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். என்ன வேணும் உனக்கு? இதுக்கு மேல நான் என்ன தரணும் உனக்கு? நீ எங்கிட்ட அன்பா இருக்கிறதற்கு நான் உனக்கு என்ன தரணும்? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். ஒருவேளை நீ இன்னைக்கு கொண்டு கேட்டா ஆண்டவர் சொல்ல, என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன், என் பிள்ளையே உனக்கு கொடுத்துட்டேன், என் வேதத்தையே உனக்கு கொடுத்துட்டேன், என் ஆவியையே உனக்கு கொடுத்துட்டேன், இனி என்கிட்ட உனக்கு தர ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் உனக்கு தந்து உன்னை நான் நேசித்திருக்கிறேனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சகோதரா, சபை அற்பமானதல்ல. திருச்சபையில் வந்திருக்கிற நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் எழும்புவதற்கு தெய்வம் இன்றைக்கு உன்னை அழைத்திருக்கிறார் என்றால் அது தெய்வம் நமக்கு தந்த தானம். ஆண்டவர் நமக்கு தந்த கிருபை. நீ மறக்க கூடாது. பிள்ளைகளை, உங்களை சண்டே ஸ்கூல்ல கர்த்தர் வச்சிருக்காருன்னா நீ மறக்க கூடாது.
நீ குழந்தை, நீ நர்சரி. உன்னை வளர்த்துறதுக்கு ஆண்டவர் தண்ணி ஊத்துறதுக்கு உன்னை வச்சிருக்காருன்னா நீ நன்றி மறக்க கூடாது தம்பி. நீ நன்றி மறக்க கூடாது. என் ஆண்டவர் மேல் அன்பாயிருப்பதை நீ மறந்துடக்கூடாது. என் ஆண்டவர் உன்னை உயர்த்தி உனக்கு நீர் பாய்ச்சி உனக்கு உரம் போட்டு உனக்கு சத்தான வேதவசனத்தை கொடுத்து முத்தான ஆவியின் வரங்களை கொடுத்து நித்தியமான வாழ்வை கொடுத்து நித்திய உலகத்தில் உன்னை நடத்துகிறார் என்றால் இது தேவன் உனக்கு தந்த ஈவு. இதை நீ மறக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உன் மேல வச்ச நேசம் இன்னைக்கு ஒன்னு கர்த்தர் எங்க கொண்டு வந்திருக்கார் தெரியுமா? தன்னுடைய வீட்டில், அவருடைய வீட்டில், சர்வ சங்கமாய் தேவ பிள்ளைகள் வாழுகிற வீட்டில் உன்னை உட்கார வைத்து உனக்கு நன்மை தருகிறார் என்றால் இது தெய்வத்தின் தாராள அன்பு. விந்தை கீரிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. விந்தை கீரிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தை கீரிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும் திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கீரிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. குருசே ஆஸ்திக்கெல்லாம் ஊற்றாவற்ற ஜீவநதியாம். குருசே ஆஸ்திக்கெல்லாம் ஊற்றாவற்ற ஜீவநதியாம். துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மையாகினேன். விந்தை கீரிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சென்னி வீலா கை கால் நின்று சிந்துதோ துயரோடன்பு. சென்னி வீலா கை கால் நின்று சிந்துதோ துயரோடன்பு. மன்னகீதை போன்ற காட்சி, மன்னகீதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணேன். விந்தை கீரிஸ்தே சுராஜா
உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்புக்கீடாய் என்ன காணிக்கையும் தீடுவேன். இந்த விந்தை அன்புக்கீடாய் என்ன காணிக்கையும் தீடுவேன். எந்த அரும் பொருளிடாகும், எந்த அரும் பொருளிடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன். விந்தை கேரி சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அல்லேலூயா. இதுதான் அப்பா, இதுதான் இயேசு. அவ்வளவு நமக்காக நெருக்கப்பட்டு இவ்வளவு அன்பை தந்த பிறகு மனிதன் சீர்கெட்டவனாய் மாறி போனானே, அது எவ்வளவு பெரிய துக்கம். மாத்திரமல்ல, ஆண்டவர் இன்றைக்கு உன்னையும் என்னையும் கையை பிடித்து திருச்சபையிலே கொண்டு வந்து அமர்ந்திரு, இங்கே இருந்து படித்து பட்டம் பெறு, பரலோகம் என்ற மகிமையை அடைய நீ இங்கிருந்து தேர்ச்சி பெற்று அங்கே வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் சபையே கர்த்தர் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இந்த மகிமை நினைத்து பார்க்கும்போது நெஞ்சமெல்லாம் புல்லரிக்கிறது. உனக்கும் எனக்கும் தந்த இந்த நல்ல வாய்ப்பு இந்த தேச மக்கள் பலருக்கு கிடைக்கவில்லை. ஆகையால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பாயா, என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பாயா. நான் உனக்கு காண்பிக்கிற இந்த சத்தத்தை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய அன்பிலை கொண்டு வந்து நிலைநிறுத்துவாயா என்று கர்த்தர் கேட்கிறார். நீ சொல்லணும், ஆண்டவரே உயிருள்ள நாளெல்லாம் நான் உம்மோடு வாழ என்ன தருகிறேன். ஆண்டவரே ரொம்ப தூரம், அதனால நான் வரலன்னு சொல்லாத. எவ்வளவு கஷ்டமானது ஐயா, எங்க வீட்டு பக்கத்துல பஸ்ஸே இல்லை, அதனால நான் வரலன்னு சொல்லாத. நடக்க தொடங்கு. என் ஆண்டவருடைய சமூகம் எனக்கு இன்பம், என் தேவனுடைய ஆலயத்திற்கு போவது எனக்கு இன்பம், என் தேவனுடைய சபையிலே அன்பு நிறைந்த ஆண்டவருடைய பாதத்திலே நான் வருவது எனக்கு இன்பம். இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள தெய்வத்தை பார்க்காமல் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் சபைக்கு வா சகோதரனே, திருச்சபைக்கு வா சகோதரியே. என்ன உன் அப்பா உன்கிட்ட அவ்வளோ அன்பா இருக்கார். அவர் கேட்கார், என் அன்புல நிலைத்திருப்பாயா, நீ என் அன்புல நிலைத்திருப்பாயா. கொஞ்செல்லாம் உனக்கு கஷ்டம் வரும், கொஞ்சம் துன்பம் வரும், நீ என்ன விட்டு ஓடிடுவாயோ. என் அன்புல நிலைத்திருப்பாயா மகனே, என் அன்புல நிலைத்திருப்பாயா, என் அன்புல நீ நிலைத்திருப்பாயா என்று கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கும்போது நீ சொல்லணும், கர்த்தாவே உம்மிடத்தில் அல்லாமல் வேறு எங்கு எனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது, உம்முடைய சமூகத்தில் அல்லாமல் எங்கு எனக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது. ஐயா, உம்மை விட்டு நான் எங்க போவேன்ப்பா, உம்மை விட்டு எங்க போவேன். ஆண்டவரிடத்தில் இப்படி நீ சொல்லணும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நீங்க சொல்லணும், எனக்கு இந்த உலகம் பெருசு இல்லை. இப்ப தெரிஞ்சிச்சு சாத்தான் ரொம்ப மோசமானவன். அவனுடைய ஹிஸ்டரி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓஹோ, இவனா ஆளு, இவன் தான் இந்த மாதிரி பண்றானா, நாங்க என்ன நினைச்சிட்டோம். அப்போ அவன் இந்த உலகம் முழுசும் எப்படி நடக்கிறான், தைரியமா, எப்படி தைரியமா நடக்கிறான். ஒன்னே ஒன்ன சொல்லிட்டு தான் நடக்கான். தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு நடக்கிறான். நான் தெய்வம், நான் தெய்வம், நான் தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு நடக்கிறான்.
இதை நம்பி ஒரு பெரிய கூட்டம் ஜனம் ஏமாந்து கிடக்கிறது. ஆனால் நான் ஒன்றை சொல்லுவேன், சாத்தானே உனக்கு சவால் விட்டு சொல்லுவேன், இந்த ஜனங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டு, இந்த ஜனங்களை அன்பு கூறுகிற ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் வானத்தை பூமியை படைத்த தெய்வம். அவர் இந்த ஜனங்களை இன்னும் நேசிக்கிறார், இப்பொழுதும் நேசிக்கிறார். இப்பொழுதும் உன்னை சேவிக்கிற ஆயிரமான ஜனங்களை அவர் பரிதாபத்தோடு பார்க்கிறார். அவர் தன்னுடைய கையை நீட்டப் போகிறார். அவருடைய வல்லமை இந்த ஜனங்கள் காண்பார்கள். சொந்த தகப்பனை பிள்ளை என்றைக்காவது ஒரு நாள் அறிந்தே தீரும். சொந்த தாயை பிள்ளைகள் என்றைக்காவது ஒரு நாள் அறிந்தே தீரும். அவன் எந்த இடத்தில் நாடு கடத்தப்பட்டாலோ தன்னுடைய தாயின் சத்தத்தை, தன்னுடைய தகப்பனின் சத்தத்தை கேட்கும் ஒரு நாள் உண்டு. அன்றைக்கு ஜனம் உன்னை மிதித்துக் கொண்டு, உன்னை தூக்கி எறிந்துவிட்டு, உன்னை நிர்மூலமாக்கிவிட்டு, என் சொந்த தகப்பனிடத்தில் அந்த பிள்ளைகள் வரும் நாளை நான் காண்கிறேன். அந்தவரிடத்தில், என்னை படைத்தவரிடத்தில், என்னை நேசித்தவரிடத்தில் இதோ நான் வந்துவிட்டேன் என்று என் பிள்ளைகள் சொல்லும் நாள் சமீபமாயிருக்கிறது. ஓ, எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். என் ஆண்டவர் அன்புள்ளவர், என் தேவன் அன்புள்ளவர், என் கர்த்தர் அன்புள்ளவர். அவர் இந்த ஜனங்களை நினைத்து பரிதபிக்கிறார், பரிதபிக்கிறார். என் மகனே, உன்னை பெற்றவன் நான், பெற்றவருடைய வயிறு துடிக்குதுடா. எத்தனை காலம் நீ எனக்கு முதுகை காட்டுவாய்? எத்தனை காலம் நீ தூரமாய் நிற்பாய்? எத்தனை காலம் என்னை விட்டு அகலுவாய்? என் வயிறு துடிக்குது, உன்னை பெற்றது நான் இல்லையா என்று சொல்லுகிற சத்தம் இந்த மனிதனுடைய காதில் விழும்போது மனிதன் தெய்வத்தை அறிவான், தெய்வத்தை காண்பான். தெய்வத்தை நன்கு அறிந்து சுவைத்து தெய்வ பாதத்தில் ஓடி வந்து, என் தகப்பனே, என் ஆண்டவரே, என் மேய்ப்பரே என்று சொல்லும் நாள் சமீபம். தாய் மறந்தாலும் நான் மறவேனே, மகனே, மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளம் கையில் தாங்கி உள்ளே, உள்ளம் கையில் தாங்கி உள்ளே. ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்பாட்ட அன்பா இருக்கீங்க? எத்தனை பேர் தேவனிடத்தில் நேசமா இருக்கீங்க? பிரதர், கஷ்டம் இல்லை வாழ்க்கை? ஏசப்ப பாத கடினமா? ஏசப்ப பாத கஷ்டமா? இல்லை. அவர் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை. இன்னும் நான் அப்பாவை நேசிப்பேன், இன்னும் அதிகமாக அவரை நேசிப்பேன், இன்னும் அதிகமாக நான் அவரிடத்தில் அன்பு கூறுவேன், என் தேவனிடத்தில் அன்பாயிருப்பேன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த ஆண்டவர் எத்தனை பேருக்கு வேணும்? எனக்கு வேணும், என் மனைவிக்கு வேணும், என் புருஷனுக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், என் பேர குழந்தைகளுக்கு வேணும், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வேணும், அவர்களின் பிள்ளைகளுக்கு வேணும். என் ஆண்டவர் எல்லாருக்கும் வேணும். சொல்லு, வாயை திறந்து சொல்லு, பேசு.
நீ இப்ப பேசுறது அந்தரங்க பேச்சல்ல, வெளியரங்கமான அறைக்கூவல். நீ சொல்லி, எனக்கு வேணும் இந்த ஆண்டவர், எனக்கு வேணும், என் மனைவிக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும் சொல்ல சொல்ல இந்த வார்த்தை ரிங்காரமிட்டு உன் கர்ப்பத்தின் கனிக்குள்ள உன் வாயின் வார்த்தையின் விசுவாசம் இறங்குது. எஸ், சாத்தான் அவனை தொட முடியாது. இந்த பூமியில் மறைந்து தெய்வம் என்ற பெயரில் வாழுகிற சாத்தான் அவனை தொட முடியாது, தொட முடியாது, தொட முடியாது. ஆகையால் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உங்களுடைய வழிகளை செம்மைப்படுத்துங்கள். சொல்லணும், சபையில் வந்துட்டா வாய் திறந்துடணும். ஹலோ, வாய் திறந்துடணும். ஏசப்பா பார்த்து நன்றி சொல்லணும், உள்ளம் திறக்கணும், கர்த்தருடைய இனிமையை உணரணும், தெய்வ சமூகத்தின் ஆசீர்வாதத்தை உணரணும். அப்பாவோடு வாழ்வதை தவிர வேற எனக்கு வாழ்க்கை இல்லை. எனக்கு தெரியும், நீங்க எல்லாரும் அந்த டிசைட்ல வந்துட்டீங்க. இவரை விட்டா எனக்கு வழி இல்லை, இவரை விட்டா எனக்கு வழி இல்லை, இவரை விட்டா எனக்கு நாதி இல்லை, இவர் இல்லைன்னா நான் அனாதை ஆயிடுவேன், இவர்தான் என்னுடைய நேசர் என்று நீ வாய் திறந்து சொல்லணும் சகோதரனே. வாய் திறந்து நீ சொல்லணும். தெய்வ வல்லமை விளங்கும்படியாக, கர்த்தருடைய பொன்முகத்தை நோக்கும்படியாக, ஆவியானுடைய வல்லமை விளங்கும்படியாக நீ கண்ணீர் வடிச்சு வடிச்சு ஆண்டோடு சொல்லணும். தெய்வம் உன்னை நினைத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளாகிய நீங்க எப்படி இருக்கணும், பூமியில எப்படி வாழணும், எப்படி நேசமா இருக்கணும் என்பதை குறித்து ஒரு வாக்கை உங்களுக்கு சொல்லி உங்களை தெய்வ சமூகத்தில் நடத்தணும் விரும்புகிறேன். வாருங்க. உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சத்தமா ஒருத்தர் வாசிப்போம். உபாகமம் 6:5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, அன்பு கூறுவாயாக. ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், தேவனிடத்தில் அன்பு கூற இத்தனை கிலோ அன்பு, இத்தனை கிராம் அன்பு என்று எழுதப்படவில்லை. நீ a particular man, a particular woman, நீ தெய்வத்தை எப்படி அன்பு கூறணும் தெரியுமா? 100 கிராம், 150 mg, 200 கிராம், இப்படி அல்ல. பைபிள் உனக்கு சொல்லுகிற ஒரு அளவை இங்கு வேதம் சொல்லுகிறது. உன் முழு இருதயத்தோடும், 100%, உன் முழு ஆத்துமாவோடும், 100%, உன் முழு பலத்தோடும் தேவனை அன்பு செய்ய. ஆமென். இதுதான் உன்னுடைய அளவு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, 100% அன்பு கூறுங்க. தெய்வத்தை 100%, 99 நாளும் ஆண்டவருக்கு வேண்டாம். பொண்ணுல அதனுடைய மாற்று கொஞ்சம் குறைஞ்சா நீங்க வாங்குவீங்களா? இப்பெல்லாம் ஏதோ அளவு வச்சிருக்காங்க, பொண்ணுக்கு இந்த மாற்று இருக்கணும் அப்படின்னு. அது சம்திங் ஏதோ ஒன்று, எனக்கு ரொம்ப தெரியல. அதுல கொஞ்சம் குறைஞ்சு நாங்க பொன் விற்கிறோம் வாங்கன்னு சொன்ன போவீங்களா? வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு அதை கொண்டு அடகு வைக்க முடியாது. போனா அவன் பித்தளைன்னு அனுப்பி விட்டுருவான். வாங்காத சொல்லிடுவீங்க. நீங்க டான்சர் இது அப்படி சொல்லிடுவீங்க. அப்போ கொஞ்சம் காசு கூடினாலும் பரவாயில்ல, வாங்குறத உருப்படியா வாங்கிடுவோன்னு வாங்குவீங்களா இல்லையா? வாங்குவீங்களா இல்லையா? நீங்க யாரும் பொண்ணை பார்த்ததில்லை, பொண்ணை போட்டதில்லை. உங்களை பார்க்கும்போதே பரிதாபமா சொல்றீங்க. இல்லை பிரதர், பொண்ணெல்லாம் இருக்கு, ஆனால் இப்போ கையில் இல்லை, எல்லாம் பேங்கில் லாக்கரில் பத்திரமா இருக்குனால பொண்ணே இல்லை. அதை நினச்சி தான் கவலையாக இருக்கும். எப்போ அது கையில் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? என் தகப்பன் சொல்லுகிறார், நீ 100% அன்பாயிரு, முழு உள்ளத்தோடு முழு ஆத்துமோடு. கர்த்தரிடத்துல உன்னுடைய அன்பு இப்படித்தான் இருக்கணும். இதை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 100% கர்த்தரிடத்தில் அன்பா இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் கையை நல்லா உயர்த்தணும். கை உயர்த்தாதவங்க எழும்பி நின்று உயர்த்தணும்னு நீங்க சொல்றீங்க.
கை உயர்த்துங்க நல்லா, அந்த எல்போ உயரணும். நான் எப்பவுமே சொல்றேன், இங்க வந்து தான் உங்களுக்கு எல்போயே நான் உயர்த்தி காட்டுறேன், தெரியுமா உங்களுக்கு? இப்படியே இருந்துட்டு இருந்தீங்கன்னா அசையில துணி போடுறதுக்கு வேற ஒருத்தன் தான் வரணும். கையை உயர்த்த சொல்லி சொல்லி எல்போ நிவர வச்சு நான் உங்களுக்கு இவ்வளோ அழகா ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி உங்க கையெல்லாம் நேராக்கி தந்ததுக்கு நீங்க என்ன தந்திருக்கணும் தெரியுமா? ஒரு டாக்டர் பீஸ் எல்லாம் தந்திருக்கணும். சரி விடு, வேண்டாம். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், தேவன் மகிமையானவராக இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை நம்மத்தில் விளங்குகிறது என்பதை மறக்க கூடாது. ஆமென். அப்ப 100% அன்பு கூறத்தான் நீ சபைக்கு வந்திருக்கிறாய். இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுவீர்கள்? இனி குறைஞ்சிடக்கூடாது. அக்கா எனக்கு வீட்டில் ஒரே தொல்லை, அதனால 100ன்றது இப்போ கொஞ்சம் குறைஞ்சி 78 ஆயிருக்குன்னு சொன்னால் நீ எனக்கு வேண்டாம் அப்படி நீ சொல்லிடக்கூடாது. உபத்திரம் வந்தாலும், பாடு வந்தாலும், துன்பம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும் பிரசன்ட் 100 ஆண்டவருக்கு கொடுப்பென்ற விசுவாசிய சபை உள்ளடக்கி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். குழந்தைகளே, உங்களுக்கு நன்மை கிடைத்தாலும் கிடைக்காட்டி, செருப்பு கிடைச்சாலும் பேக்கு கிடைச்சாலும் என்ன கிடைச்சாலும் கிடைக்காட்டி ஆண்டவரிடத்துல 100% அன்பு கூறுவேன் சொல்றவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபேசியர் 5:25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. இப்போ நம்முடைய அன்பு எவ்வளவுன்னு சொல்லிட்டோம், 100%. இது குறைய முடியாது. பிரதர், கொஞ்சம் எனக்கு ரொம்ப அலைச்சல் எல்லாம் இருக்கும் சில வேளையில். ஆமாம், வீட்டில் பிள்ளைக்கு சமையல். எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை, மாமியாருக்கு ஒரு தனி சமையல் பண்ண வேண்டியது இருக்கிறது. இப்போ மாமியாருக்கு ஒரு சமையல் அல்லது மாமனாருக்கு கூட ஒரு சமையல் பண்ணணும். இப்படிப்பட்ட சில சிக்கல் இருக்கனால எனக்கு கொஞ்சம் அன்பு குறைஞ்சா பரவாயில்லையான்னு கேட்டால், நான் ஒன்றை பார்த்து சொல்கிற ஒரு வாக்குண்டு, பரவாயில்ல சிஸ்டர், கர்த்தர் பார்த்து கொள்ளுவா, இன்னும் நாளைக்கு நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். ஆனால் என் ஆண்டவர் என்ன சொல்வான்னு எனக்கு இன்னும் தெரியலை. நான் அவருடைய சமூகத்தை பார்த்தபோது ஒரு நாளும் பரவாயில்லன்னு சொன்னதை நான் பார்த்ததே இல்லைங்க. பரவாயில்லப்பா வா, நான் கொஞ்சம் தான் குடிப்பேன் ஆண்டவரே, பரவாயில்ல வா பரலோகம், நான் ஒரு சிகரெட்டு தான் பண்ணுவேன், நான் ஒரு நாளில் ஒரு சிகரெட்டு, கொஞ்சம் பரவாயில்ல வா, இப்படி சொல்கிற ஆண்டவரை நான் பார்க்கல. அதனால எனக்கு இதுக்கும் பதில் தெரியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க, சத்தமாக ஒரு நிலையிலே சொல்லு. அப்போது 100% அன்பு கூறுகிற தெய்வத்தை நீ 100% அன்பு கூற பழகாவிட்டால் உன் வாழ்க்கை திராசில் இங்கேயா அங்கேயான்ற ஒரு நிலையில தான் நிற்கும். நான் உன்னை நிறுத்து பார்த்து நீ குறைந்து போனாய் அப்படின்னு ஆண்டவர் ஒன்றை பார்த்து சொல்லக்கூடாது. பக்கத்தில் கையை பிடிச்சி உடனே செய்தியை பாஸ் பண்ணிடுங்க. நான் உன்னை நிறுத்து பார்த்தேன். ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறவர் பிரதர், ஆனால் நீ கொஞ்சம் குறைஞ்சிட்டன்னு ஆண்டவர் ஒன்றை பற்றி சொல்லக்கூடாது. ரைட்டா? ரைட்டா? தங்கச்சி ஒன்னையும் நிறுப்பார், தம்பி ஒன்னையும் நிறுப்பார், விளையாடுற ஒன்னையும் நிறுத்து பார்ப்பார். ஆமாம், குறைஞ்சிடாத. சரி, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த ஆசைப்படுகிறார், மேன்மைப்படுத்த ஆசைப்படு. அப்போ தெய்வத்தை அன்பு கூறுகிற நீ சபையில் அன்பு கூறணும். அதான் வேதம். கிறிஸ்து சபையை நேசிக்கிறார், நீ சபையை நேசிக்கணும். அன்பு தெய்வம், அன்பு தெய்வத்தின் பிள்ளைகள், இந்த 2 கூட்டத்தார் தான் நாம். நீங்கள் தேவனை அன்பு கூறுகிறபடியால் அன்பு கூறுகிறவர்கள் எல்லாரும் ஓரடியில் வாருங்கள். அதுதான் திருச்சபை. அன்பு கூறாதவர்கள் வெளியிலே நில்லுங்கள். இதுதான் தெய்வத்தின் ஆர்டர். am I correct? உலக மனுஷன் இப்போ உள்ள இல்லை. டாஸ்மாக்லே போய் காத்திருக்கிறவன் சபையில இல்லை. அவன் சபைக்குள்ளே வரணும்னு நினைச்சாலும் வர முடியாது. ஏனெனில் அவன் வந்து கர்த்தரிடத்தில் மனம் பொருந்தி மன்னிப்பு கேட்டு தேவ சமூகத்தில் வந்தால் மாத்திரம்தான் அவனுக்கு சபையில் நிற்க முடியும். பைபிள் அதை தெளிவாய் சொல்லிவிட்டது. துன்மார்க்க நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பது இல்லை. ஆமென் சொல்லுங்க.
அப்போ உனக்கு தான் அந்த பாக்கியம் தம்பி, உனக்கு தான் அந்த பாக்கியம், உனக்கு தான் பாக்கியம் தங்கச்சி, இது உன்னுடைய வேலை. அப்போ நீ என்ன பண்ணணும்? சபையில் அன்பு கூறணும். சபையில் அன்பு கூறுங்கள். சபை என்றால் கர்த்தரின் சொத்து. அது ஒரு தனிமட்ட மனிதனின் சொத்து அல்ல, அது தேவனின் சொத்து. ஆண்டவர் தம்முடைய சுய இரத்தத்தால் சம்பாதித்த சபை கர்த்தருடைய சொத்து. இந்த சபையில் அங்கத்தினர் வகிக்கிற ஒவ்வொரு நபரும் சபையை நேசிக்கணும், சபையை அன்பு கூறணும். இதுதான் நம்ம ஒர்க்கு. சபையை அன்பு கூறுங்கள். ஏன் சபையை அன்பு கூற வேண்டும்? இங்கிருக்கிற எல்லா பிள்ளைகளும் தெய்வ கிருபையால் பரலோகத்திலும் உங்களோடு கூட இருக்கிறவர்கள். அதனால் சிலருக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நானா பிரதர், நான் வருவேனான்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக தான் இருக்கு. அப்படி தானே உட்கார்ந்துருக்கிற. நான் கையை வைத்த சொல்லாமலே நீ கை வசத்திருக்கணும். பரலோகம்னா நான் எத்தி சாடி பிடிக்கிற ஆளு. ஆமீன் சொல்லுங்க. அதை எப்படி ஆகிலும் பரலோகத்தின் மேன்மையை அறிந்து கொள்ள அவ்வளவு வேகத்தோடு நான் செயல்படுகிற ஒரு மனிதன். சபையை ஏன் அன்பு கூறணும் தெரியுமா? சபையின் அன்பு என்றால் என்ன? சபையின் அன்பு என்பது தெய்வத்தோடு உறவாடுகிற பிள்ளைகளிடத்தில் நீ கொண்டிருக்கிற மேலான உறவு. உண்மையிலே சொல்ல போனால் பிதாவின் பிள்ளைகள் இதோ உன் அருகில் இருக்கிறவர்கள். நீ பிதாவை அன்பு கூறுவது போல இந்த பிள்ளைகளை அன்பு கூற அழைக்கப்பட்டவன். இந்த சபையின் மக்களை அன்பு கூற வேண்டும். அன்பு வராவிட்டால் ஆண்டவரிடத்தில் கதறி அழுது என் கல்லான இருதயத்தை பிடுங்கி எறிந்து எனக்கு ஒரு சதையான இருதயத்தை உள்ளே சிருஷ்டி என்று அழுது உபவாசித்து வாங்கணும். அதை விட்டுட்டு அன்பு கூற வேண்டிய பிள்ளைய கோடாரியும் உலக்கையும் காட்டி அப்படியே நாக்க கத்தியா மாத்தி குத்துறதுக்கு ரெடியா இருந்தேன்னா உனக்கு பரலோகம் வந்து சேரும் வாய்ப்பு இழக்கப்படும். இதை நீ மறந்துடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கவனமா நாக்கெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும். நிறைய பேருக்கு நாக்கு கிடையாது, நல்ல கத்தி. நாவு என்பது என்ன? கத்தி. குத்தி கொலை பண்ற கத்திய நாக்குல வச்சுட்டு அப்படி நடக்கிறோம். பி கேர்ஃபுல் எவரிபடி. நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப கவனமா வைத்துக் கொள்ளுங்கள். சபை என்பது கனத்துக்குரியது. சபையை குறித்து பைபிள்ல நிறைய வாக்கு உண்டு. ஆண்டவர் உலாவுகிறது எங்கே நீங்கள் தெளிவாய் அறிந்தால், தேவன் சபையில் அன்பு கூர்ந்து ஆண்டவருடைய பிள்ளையாய் யார் யார் இருக்கிறாரோ அங்கே அவர் வந்து உலாவுகிறார். ரெண்டு, சபை என்னப்பட்ட அமைப்பு எப்படிப்பட்டது? ஏன் நீ சபையில் அன்பு கூறணும் என்றால் வேதத்தில் இருந்து எழுதப்பட்ட ஒரு வாக்கை உங்களுக்கு காட்டுவேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்துக்கு வேகமா வாங்க. எபிரேயர் 12:23 எடுத்துக்கொண்டு வாசிங்கள், பார்க்கலாம். பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும். இங்கே வாசிக்கிறோம், சபை என்பது பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறவர்களின் சர்வ சங்கம். ஹலோ, இங்க இருக்கிறவங்க பேரு அங்க பதிவு செய்யப்பட்டது. யூ ஆர் எ ரெஜிஸ்டர்ட் பர்சன். உங்களை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். இது அடிக்கடி சொல்லணும், நெஞ்சில கை வச்சு, நான் ரெஜிஸ்டர்ட் பண்ணப்பட்டவன். உன் பெயர் பரலோகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்ட கூட்டம் இருக்கிற இடம்தான் திருச்சபை. திருச்சபை என்பது குடிகாரர்களின் கோட்டை அல்ல, குற்றவாளிகளின் இடமும் அல்ல, பரிசுத்தவான்கள் தங்கியிருக்கிற ஸ்தலம் தான் திருச்சபை. திருச்சபையை கள்ளர் குகை ஆக்குவது ஆபத்து என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேதத்தை படித்து பாருங்கள். திருச்சபையை மனிதன் கூட்ட முடியாது, கர்த்தர் தான் கூட்டணும். மனுஷன் கூட்டி பார்க்கலாம். நீ கூட்டுறது யாரை தெரியுமா?
பாவத்திலும் அசுத்தத்திலும் இருக்கிறவன வா எங்க சபைக்கு ஒரு கவா பக்கத்துல தானே இருக்கு. 10 முறைக்கு 100 முறை போய் நடந்து அவனையும் அவன் வீட்டுக்குள்ளே கூட்டுறது நீ கூட்டுறது. ஆனா கர்த்தர் மக்களை கூட்டுவது எப்படி தெரியுமா? வாசியுங்கள், வேதத்தை எடுங்கள். அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிங்க சத்தமா. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அடுத்த பகுதி நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, இந்த சத்தத்தை அறிந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். நீ வீடு வீடா காடு காடா போய் நடப்பது தவறு என்று நான் பிரசங்கிக்கவில்லை. நீ ஆத்துமாக்களை கூட்டி சபையில் சேர்ப்பது வேறு. அதே நேரம் கர்த்தர் சபையிலே ஆத்துமாக்களை கொண்டு வருவது வேறு. சபை என்பது என்ன தெரியுமா? நானும் நீயும் அறியாத மக்கள் ஆங்காங்கிருந்து கர்த்தர் அவர்களை கரம் பிடித்து உனக்கு நான் ஒரு இளைப்பாறுகிற ஸ்தலத்தை தருவேன், அதனுடைய பெயர் திருச்சபை, அங்கே நான் உனக்கு ஒரு சீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், அதில் உட்கார்ந்து வாழ்ந்து கனி கொடுத்து நீ பரலோகம் வரும் வரைக்கும் இதுதான் நான் உனக்கு தந்த இடம், அதிலே நிலைத்திரு, அதை அன்பு கூறு என்று சொல்லுகிறார். அன்பு கூறு என்று சொல்லுகிறார். தெய்வம் தெளிவாய் இந்த வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவர் ஆங்காங்கே இருந்து அழைத்து வந்து உட்கார்ந்திருக்கிற ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட போகிற பிள்ளைகள், ரட்சிப்பை அனுபவிக்கிற பிள்ளைகள், ஆங்காங்கிருந்து தேவனால் அழைத்து வரப்பட்டு கூட்டப்பட்ட இடத்தின் பெயர் திருச்சபை. அந்த சபையின் மேல் தேவ பிள்ளைகள் முழுமையாய் அன்பு கூற வேண்டும். பயப்படு நீ கொஞ்சம். சபைன்னா என்ன? அது விளையாட்டுக்குரிய இடம் அல்ல. அது நானா நீயா பெரியவன் என்று சொல்ற இடம் அல்ல. உனக்கு தந்திருக்கிற பொறுப்பு கர்த்தர் தந்தது. அதை ஈஸியா தட்டி தள்ள உனக்கு முடியும். நீ சாத்தானோடு இருந்தால் உனக்கு பயம் இருக்காது. கர்த்தர் விஷயத்துல பயம் இருக்காது. இந்த பாரு, அவன் தட்டி தள்ளுனான், அவன் செத்தானா இருக்கான்ல, அவனும் உயிரோட தானே இருக்கான். இவன் தட்டி தள்ளினான், நல்லா தானே இருக்கா, நீயும் தட்டி தள்ளு. இது சாத்தானுடைய பிலாசபி. ஆதாமை பார்த்து ஏவாளை பார்த்து சொன்ன, பாவம் செஞ்ச சாக மாட்ட, தெய்வத்தை போல் ஆவாய், தெய்வத்தை போல் ஆவாய். பொய்யின் பித்தலாட்டம். ஆனால் எப்போது பழத்தை பறித்து அந்த மனிதன் சாப்பிட்டானோ அப்பொழுது அவன் ஆத்துமா செத்து நடைப்பிணமாய் நடக்கிற மனிதனாய் மாறினான். இன்னைக்கு பூமியில இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படாத எந்த மனிதனும் ஆன்மாவில் செத்தவன் என்பதை மறக்க கூடாது. ஆன்மாவில் செத்தவன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே ஒரு மனிதனுடைய பாவத்தை விமோசனமாக்கி நரகத்தை நோக்கி கொண்டிருக்கிற ஆத்துமாவை அப்படியே டேன் பண்ணி பரலோகத்தை நோக்குவதற்கு செய்கிற ஒரே ஒரு மகத்துவ ஆயுதம் கல்வாரியில் இயேசு சிந்தின இரத்தம். அந்த இரத்தம் சகலத்தின் மேலும் ஆளுகை செய்கிற இரத்தம். அந்த இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் உட்கார்ந்திருக்கிற இடத்தில் நீ சபையை அன்பு கூறணும். சபையின் ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனிக்கணும். இவர்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய இருதயம் காயப்படும்படி நீ பேசுவது ஆபத்து. இவர்களுடைய இருதயம் காயப்படும்படி பேசப்படுவது ஆபத்து. இவர்களுடைய இருதயம் நோகடிக்க நீ முயற்சிக்க கூடாது. இவர்களுடைய இருதயம் உன்னால் நறுக்கப்படக்கூடாது. இவர்களுடைய இருதயம் உன்னால் காயப்படக்கூடாது. நீ அன்பினால் நிறைந்து இந்த பிள்ளைகளை நடத்தணும். இது தேவனுடைய வேண்டுகோள். உனக்கு நியமிக்கப்பட்ட பணி, இதை நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுவீர்கள்? ஆண்டவருடைய வாக்கை நீங்கள் மனதில் கொண்டு அப்படியே உங்களுடைய வாழ்வை கர்த்தருக்காக தருவீங்கன்னா இந்த சபையின் பிள்ளைகளை நீங்கள் அதிகமாக நேசிக்க முடியும். சபையின் ஊழியங்களை நேசிக்க முடியும். தெய்வத்தின் ஆர்வமான பணிகளை செய்ய முடியும். உங்கள் ரட்சிப்பு நிறைவேறணும்னா
நான் கடைசி வரைக்கும் ஆண்டோட நிற்கணும்னா எனக்கு தந்த ரட்சிப்பை நாவினால் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். ஒரு அக்காளை பார்க்கும்போது, அக்கா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்கணும். கிறிஸ்தவர்களை பார்த்து 3 கேள்விகள் கேட்கணும். நீங்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து 3 கேள்விகள். 1, ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா? 2, பரிசுத்த ஆவியை பெற்று விட்டீர்களா? 3, ஞான ஸ்நானம் பெற்று விட்டீர்களா? இந்த 3 கேள்வியையும் அப்போஸ்தலர்கள் போகிற இடத்திலெல்லாம் கேட்பார்கள். நீ கேட்கணும். இல்லை என்றால் அதுக்கு விளக்கம் சொல்லி கொடுக்கணும். அப்பதான் ரட்சிப்பு நிறைவேறும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ வாயினால் அறிக்கை செய். சுவிசேஷம் என்பது தெய்வம் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு ஆண்டவர் தந்த மகா பாக்கியம். ஆகையால் வாழ்கிற பிள்ளைகளே, சபையில் அன்பு கூர்ந்து சபைக்கு வாங்க. சபையில் அன்பு கூர்ந்து சபைக்கு வாங்க. பயந்து பயந்து சபைக்கு ஓடி வாங்க. கர்த்தரை பார்க்க போறேன், கர்த்தரை நேசிக்க போறேன்னு சொல்லி வாங்க. சபையிலே தந்திருக்கிற பணியில தேவ பயத்தோடு அமர்ந்திருந்து பணி செய்யுங்க. அங்க வந்திருந்து ஒருத்தரை இடிச்சு ஒருத்தரை குறை சொன்ன எந்த நபர் இருந்தாலும் அவர்களை விட்டு நீ வெளியேறாவிட்டால் நீயும் அந்த பாவத்தில் சிக்கி கண்டிப்பா நீ ஒரு நாள் நரகத்துக்கு போவாய். இது பைபிள் சொல்ற வாக்கு. பயப்படு. ஒருத்தர் குற்றம் சொன்னா அவன் வாயை பொத்து, இல்லைன்னா ஒரு பிளாஸ்டர் வீட்டில் இருந்து வாங்கிட்டு வா, இல்லை கடையில் கிடைக்கும், வாங்கி வச்சு வாயில் ஒட்டிரு. ஒருத்தர் கேட்கணும், உங்க உதட்டில் ஏன் குருசு போட்டு விட்டுருக்குன்னு கேட்கணும். அப்ப சொல்லி எங்க சபையில் நான் இப்படி பேசணும், அதனால சபையில் உள்ள அக்கா எனக்கு குருசை போட்டு விட்டுருச்சுன்னு சொல்லு. அது உனக்கு நல்லது. இப்படி ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பரலோகம் வந்துருவேன். அவளோடு சேர்ந்து அவனோடு சேர்ந்து நீயும் கும்மி அடிப்பாயானால் கர்த்தருடைய கை உன்னை விடாது. ஞாபகம் வைத்துக்கொள், இது திருச்சபையினுடைய சத்தம், திருச்சபையின் சத்தம். குறை சொல்லி வாழ்றீங்களா? நீங்க யாரை குறை சொல்றீங்க? நீ நல்லவளா அல்ல நீ நல்லவனா என்று கேட்டால் உனக்கு பதில் சொல்ல முடியுமா? நீயே பஞ்சுவாலிட்டி இல்லாத ஒரு நபர். காலையில் 5 மணிக்கு எழுதி ஜெபம் பண்ணுவா, 8 மணிக்கு எழுதி நிற்ப. நீ மற்றவளை குறை சொல்லையா? பி கேர்ஃபுல். சபையை அன்பு கூறணும். சபையின் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் கைகோர்த்து நிற்கணும். சபையின் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீங்க கூட நிற்கணும். சபை சில விஷயத்தை டிசைட் பண்ணும், சிலதை வேண்டான்னு பண்ணும், சிலதை ரிஜெக்ட் பண்ணும், சிலது இது வேண்டான்னு சொல்லும். அதற்கு நாம் தலை வணங்க வேண்டியதுதான் நியமனம். தெய்வம் நமக்கு அந்த கிருபை கொடுத்திருக்கிறார். நாம் அதற்கு தலை வணங்கி தெய்வ வல்லமையோடு, தெய்வ கிருபையோடு, தெய்வ ஆசீர்வாதத்தோடு, தெய்வ நாமத்தின் மகிமைக்காக தெய்வ வல்லமையோடு எழுந்து நாம் கர்த்தருக்காக நிற்க அதிக பாரத்தோடு நம்ம செயல்பட்டே ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் இருதயத்தால் தேவனை உணர்கிறீர்கள்? ஆவியானுடைய பலம் நம்மத்திலே இருக்கிறது எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? ஆகையால் தான் தேவ பிள்ளை சபையை நேசிக்கணும், சபையில் அன்பு கூறணும், சபையின் பிள்ளைகளை நேசிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை இருந்தா ஒன்னே ஒன்று மட்டும்தான் நம்ம செய்யணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். இதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. அன்பின் வெளிப்பாடு மற்றவர்களுக்காக ஜெபிப்பது. அப்படியானால் சபையில் அன்பு கூர்ந்து நீங்கள் சபையை நேசிக்கணும். தேவ அன்பில் நிலைத்திருங்கள். கர்த்தர் கூட இருப்பார். ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. எல்லாரும் அப்படி எழுந்து ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து மன்றாடி ஜெபிக்க போகிறோம்.